அதே எம்ஜிஆர் தான் சொல்றாரு, முதலமைச்சராக பதிவேற்ற ஏற்க போகும்போது பேட்டி கேட்கிறான் பத்திரிக்காரன் சொல்றாரு, நான் அமரப்போகின்ற நாற்காலிக்கு, முதலமைச்சர் நாற்காலிக்கு 4 கால்கள் உண்டு, அதில் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாணம் பாடல்கள்னாரு. சும்மா கிடந்த நிலத்தை கொத்து சொம்பரலாமை ஏர் நடத்தி கம்மாக்கரையை ஒசத்திக்கிட்டு கரும்பு கொள்ளில் வாய்க்கால் விட்டு சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு ஒரு விவசாயி இத்தனை செஞ்சானா நெல் விளைஞ்சிருக்கும், வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கும். ஒரு விவசாயி இத்தனை செய்யலைன்னா அங்கே புல் விளைஞ்சிருக்கும், வரப்பு வெளியே தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ சொல்லிட்டு அவளை விட்டு கேட்க விடுவான். காடு விளைஞ்சனை வச்சான், நமக்கு கையங்காலம் தானே மிச்சம். உடனே இவனை விட்டு சொல்லுவாப்புல, காடு விளையட்டும் பெண்ணே, நமக்கு காலம் இருக்குது பெண்ணே, இன்னைக்கு வரைக்கும் காலம் வரல. இந்த விவசாயி இப்படி சொல்லிட்டு இன்னொரு படத்தில் சொல்கிறான், விவசாயி யார் தெரியுமா, அந்த பயிர் நடனம் ஆடுதுல அது ஏன் ஆடுதான், நல்லவர் செய்த செயல்களிலே பயிர் நடனம் ஆடுது வயல்களிலே, அது நெல்லு கதிராகி முதிரும் நாளிலே நில முதலாளிகள் கையிலே போய் நிறைஞ்சிடுமார்கள் இத்தையிலே, மாடுகளே உங்க பாடு தேவலை வைக்கோல் வந்துடு வீட்டுக்கு, எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டுக்குண்ணா. ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் இங்கே இருந்தால் நம்ம நண்பருங்க ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருக்காரா, ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் பற்றி தான் அவர் தொழிலை சொல்கிற மாதிரி பாட்டில் சொல்கிறாங்க. எழுதலாம் பாருங்க, காப்பி 1 8 கார்டு சைஸு 10 காண வெகு ஜோராக இருக்கும் காமராவை தட்டினான். முதல் தொழிலை பற்றி தான் பாட்டு எழுதுறான். தமிழ் சினிமாவை நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா தொழிலை பற்றி அதிகமாகவும் தெளிவாகவும் வலுவாகவும் எழுதும் பட்டுக்கோட்டை கல்யாணம். இரும்பு திரைப்படம் தங்கவேலு தொழிலாளி நடிப்பார். ஒரு தொழிற்சாலையில் சம்பளம் போடுவாங்க, சம்பளத்தை வாங்கிட்டு வெளியே வந்து எல்லாரும் பிடிக்குவாங்க, கடன் கொடுத்து போகிறான், வெறுங்கையோட நிற்பார். இதுக்கு பாட்டு என்னங்க எழுத முடியும்? உடனே எழுதுறான், கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை, என் காதலி பாப்பா காரணம் கேட்பா, ஏது சொல்வதென்றும் புரியலை, மொத்தத்தில் ஏழைக்கு காலம் சரியில்லை.